இபிஎஸ்க்கும் சீனியர் எம்எல்ஏ. எம்ஜிஆர், ஜெயலலிதா நம்பிக்கையை பெற்றவர். யார் இந்த செங்கோட்டையன்? அதிமுக தொடங்கப்பட்டது முதல் 54 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். 1972ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட பொழுது எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன். எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான இவர் கட்சியில் இணையும் பொழுதே எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1975ஆம் ஆண்டில் கோவையில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தி முடித்ததன் மூலம் எம்ஜிஆரிடம் நற்பெயரை பெற்று கவனம் ஈர்த்தார் செங்கோட்டையன். அந்த பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக முடித்ததால் மிகவும் மகிழ்ந்த எம்ஜிஆர் செங்கோட்டையனுக்கு ஒரு பிளாங்க் செக்கை விழா மேடையிலேயே கொடுத்ததாகவும் அதனை செங்கோட்டையன் வாங்க மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகான காலகட்டத்தில் எம்ஜிஆரோடு பிரச்சாரத்திற்கு செல்வது என்று நெருக்கமானார். எம்ஜிஆரின் முதல் ஆட்சி காலத்தில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற செங்கோட்டையன் 1980ஆம் ஆண்டு முதல் கோபிச்செட்டிபாளையத்தில் போட்டியிட்டு தொடர் வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறார். 1980இல் இருந்து தற்பொழுது வரை அதே தொகுதியில் போட்டியிட்டு வருகிறார். 1996இல் மட்டும் தோல்வியடைந்தார். மற்ற அனைத்து முறையும் எம்எல்ஏவாக வென்றிருக்கிறார் செங்கோட்டையன். தமிழக அரசியல் வரலாற்றில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி, அமைச்சர் துரைமுருகன் வரிசையில் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினரான செங்கோட்டையன் அதிமுகவில் சூப்பர் சீனியராக இருக்கிறார். இப்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கும் சீனியர் தான் இந்த செங்கோட்டையன். 2014இல் ஜெயலலிதா சிறை செல்ல நேர்ந்தபொழுது, 2017இல் சசிகலா சிறை செல்ல நேர்ந்த போதும் கூட செங்கோட்டையனின் பெயர்தான் முதல்வர் பதவிக்கு அடிபட்டது. கடந்த ஜூலை மாதம் கோவையில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கிய போதும் ஈரோட்டில் பரப்புரை செய்த பொழுதும் பங்கேற்காமல் புறக்கணித்த செங்கோட்டையன் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார். இந்நிலையில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் அதிமுகவில் மீண்டும் இணைய விருப்பம் தெரிவித்திருக்கிறார். இனி என்ன நடக்கும் என்பது இபிஎஸ்ஸின் கையில்தான் இருக்கிறது.